ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் சூப்பு தாங்க வைக்க போகிறோம். இதில் வந்து சாப்பாட்டில் ஊற்றி பனைச்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இலை முருங்கைக்காய் எடுத்துருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றி சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு குழம்பு மசாலா தூள் எல்லாம் போட்டிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பின்னாடி முருங்கைக்காவை கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி நல்லா தண்ணியில் அலாசிட்டு இதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி அந்த பொடியும் வந்துட்டு அந்த இதில் பொடி வந்து எண்ணெயில் நல்லா வதங்கின பின்னாடி முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் 2 இது பண்ணிவிட்டு தண்ணி நல்லா முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அந்த தண்ணி முருங்கைக்காய் வந்து நல்லா முழுகி நல்லா வேகணுங்க. அந்த தண்ணியில் முருங்கைக்காய் வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணியில் வந்து அந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் சுருவி அதில் போடுறோம். அந்த தேங்காய் சுருவி போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குங்க. நமக்கு இந்த சூப் வச்சு நம்ம அந்த ஊற்றி அந்த முருங்கைக்காய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வேணுன்னா கொஞ்சம் புளி கூட நம்ம போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி போட்டேன். நம்மளுக்கு அந்த புளிப்பே ஓடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.